வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாரியூர் அப்படிங்கிற ஊர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம். ஆடி மாசம்னாலே அம்மன் பேரழகு. அதுவும் அம்மனோட கோயில்களை இந்த 5 வாரமும் நம்ம பார்க்கலாம். நீராலும் பசுமை நிறைஞ்ச வயலாலும் சூழப்பட்ட ஒரு அழகான இயற்கை எழில்வார்ந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில். மக்கள் எல்லாருமே பாரியூர் அம்மன் கோயில்னு தான் அழைக்கிறாங்க. இன்னைக்கு புகழ்பெற்று விளங்குற இந்த கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் 1000 வருஷங்களுக்கும் மேலாக சரித்திர புகழ்பெற்ற கோயிலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. பல நூற்றாண்டுகளா புதுப்பிக்கப்படாமல் இருந்த இந்த கோவில் இங்க கற்கோயிலா எடுக்கணும்னு விரும்பியவர் கோபியில இருக்கிற புதுப்பாளையத்தோட பெருமனச்சம்மல் அமரர் PS முத்துவேலப்ப கவுண்டர். அவர் தான் திருப்பணி குழு தலைவரா இருந்து 7 ஆண்டுகள் உழைச்சி இந்த கருங்கற்கள் எல்லாம் வழவழப்பாக்கி மெருகூட்டி எங்கும் இல்லாத புதுமையானதொரு திருப்பணியை செஞ்சார். சித்திர வேலைப்பாடு மிளிரும் வண்ணம் சிற்பங்களை அமைச்சு அழகின் பிறப்படமா இந்த கோயில் இருக்கிறதுக்கு சித்திரபானு ஆண்டு சித்திர திங்கள் 10ஆம் நாள் புதன்கிழமை, அதாவது 20/4/1942 அன்னைக்கு திருக்குடமுழக்கு விழா நடத்தி வச்சிருக்கிறார். இந்த கோயில்ல எழுந்தருளிருக்கிற அம்மன் அருள் பெற்ற சித்தர் சூராராச சித்தர் அப்படிங்கிறவர் அம்மனோட அருள் பெற்றதோடு மந்திர சக்தி படைச்சவராகவும் விளங்கினாராம். இவர் தம் மந்திர சக்தியோட திறனால அன்னையே அவருக்கு காட்சி கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு. இங்க கீழ்ப்புறத்துல பட்டாரி அப்படிங்கிற கோயில் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சமாதி நிலையில சூரராசா சித்தர் இருக்கிறதா காலடியார் கூறுகிறார். இந்த அம்மையோட பேரருளால கணம் பொருந்திய வாள் ஒன்றை பெற்றதா ஒரு படைத்தலைவர் பாராட்டப்படுறார். அவர் சேர மன்னனோட படைத்தலைவரா விளங்கியவர். வேளாளர் குலத்துல தோன்றியவர். முத்துக்குமார வீரர் என்னும் பெயரினை உடையவர். கொங்கு நாட்டுல வாழ்ந்த கொடையாளர் பெருமைக்கு சான்றா திகழ்ந்தவர் பாரியூர்ல வாழ்ந்த கோபிச்செட்டி பிள்ளை. இவ்வள்ளல் பெருந்தகை தம்ம நாடி வரும் இரவலருக்கு எப்போதும் இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கி ஏழையாயிட்டாராம். அப்படியே இருக்கும் பொழுது அவர் ஒரு புலவர் வேண்டி பாடும் பொழுது பொருளை வழங்க நிலையில்லாம வருந்தி தன் உயிரை மாற்றிக்கிறதுக்காக இந்த பாரியூர் பகுதியில் இருந்த புலி புதருக்கு போனாராம். அங்க புலியை எதிர்நோக்கி அவர் போயிருக்கிறார். ஆனா அங்க பொற்குவியலா மாறி அது புலவருக்கும் எல்லோருக்கும் ஈந்து கொடுத்ததா பாரியூர் கொண்டத்து காளியம்மன் ஆற்றுப்படை என்னும் நூல்ல கூறப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம கார்மேக கவிஞருங்கர் அப்படிங்கிறவரு கொங்கு மண்டல செய்யுள்ல இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். அமரவிடங்கர்ங்கிறவர் குறவஞ்சி பாடல்லையும் இந்த கோயிலோட பழமையை பற்றி சொல்லியிருக்கிறார். இது மூலமா பார்த்தோம்னா மிக பழமையான கோயில் அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது. இந்த கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் வளாகம் நீண்ட சதுர வடிவில அமைஞ்சிருக்கு. நீளம் பார்த்தீங்கன்னா 240 அடி, அகலம் 150 அடி. திருக்கோயில் நுழைவாயில் வானலாவிய ராஜகோபுரம். ராஜகோபுரத்தோட வாயிலாக உள்ள பார்த்தீங்கன்னா 4 பக்கங்களிலும் உயர்ந்த மதிகள் சூழ்ந்த பரந்த வெளி. இந்த மையப்பகுதியில தான் அமைஞ்சிருக்குது அம்மையோட கற்கோயில் மண்டபம். உள்ள பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளவு அழகான அருமையான சிற்பங்கள். திருக்கல்யாண கோலம் தான் நம்ம உள்ள நுழையும் பொழுதே நல்லா தெரியும். நந்தி பகவான் எல்லாம் பக்கத்துல இருப்பார். கோவிலோட கோபுர சிற்ப அமைப்பு, அதோட பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் இன்னைக்கெல்லாம் அண்ணாந்து பார்த்தபடியே இருக்கலாம். அவ்வளவு அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்மையோட அருட்பார்வை படும்படியாத்தான் மண்டபத்தின் முன்பகுதியில 50 அடி நீளமுள்ள கொண்டமும் கொண்டத்தோட தொடக்கத்துல நெடிது உயர்ந்து விளங்கும் விளக்கு கம்பமும் இருக்குது. அதன் அடுத்து நேர ஒரு மண்டபமும் வடக்கு வாயிலும் இருக்கு. வடக்கு வாயிலோட முன்பாக தடப்பள்ளி வாய்க்கால் அமைஞ்சு வளம் பெருக்குது. மேற்கே பார்த்தீங்கன்னா கல்யாண விநாயகர் எழுந்தருளி கன்னியருக்கும் காளையருக்கும் திருமணம் கைகூட அருள் பாலிக்கிறார். அம்மை அமர்ந்திருக்கும் திருக்கோயில்ல இடது பக்கத்துல அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருமண மண்டபம் அமைஞ்சிருக்கு. திருமணங்களும் இங்க நடைபெற பேருதவியா இருந்து வருது. மேற்கு வாயில்ல நுழைஞ்சா வலது பக்கத்துல அம்மைக்கு நீராட்ட நீர் சுரக்கும் அகன்ற கிணறு இருக்கு. அதனை ஒட்டி பக்தர்கள் கை கால் எல்லாம் கழுவிக்கிட்டு வன்னி மரத்தடியில எழுந்தருளிக்கும் விநாயகர் பெருமான வன்னி விநாயகர்னு பக்தர்கள் அழைக்கிறாங்க. அவரை கும்பிட்டுட்டு
மேற்கு வாயில் வழியாக கோயில் உள்ள நுழைஞ்சா இடப்பக்கம் வரசித்தி விநாயகர் கோயில் இருக்கார். அதை அடுத்து சப்தக்கன்னியர் கோயிலை ஒட்டி அருள்மிகு பொன்காளி அம்மன் எழுந்தருளி பக்தர்களை காக்குறாங்க. அதற்கடுத்து கொடுக்கும் விநாயகப் பெருமான், அதனை அடுத்து குதிரை வாகனத்தை ஒட்டி அருள்மிகு முனியப்ப சுவாமி பிரம்மாண்ட வடிவில் அமர்ந்திருக்கும் காட்சி அடா 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 கண்கொள்ளா காட்சிங்கிறது. முனியப்ப சுவாமியை வழிபட்டா பில்லி, சூனியம், பேய், பிசாசு தொல்லையிலிருந்து விடுபடுவாங்க. மேலும் முனியப்ப சுவாமியோட திருவடிகள்ல வச்சு வழிபாடு செய்யப்பட்ட எந்திரங்கள், மஞ்சள் கயிறு போன்றவை தீராத நோய்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தவை. அருள்மிகு முனியப்ப சுவாமியை வழிபட்டு கொண்டத்து காளியம்மையின் திருக்கொண்டத்தின் தொடக்கத்துல அமைஞ்சிருக்கிற கருட கம்பத்தை வழிபட்டு திருநீற்று அணிஞ்சுகிட்டு அம்மையோட திருக்கோயிலுக்கு நுழையறதுக்கு முன்னாடி சிங்க வாகனம் காட்சியளிக்கும். அதை நீங்க இந்த வீடியோலக்குள்ள பார்க்கலாம். அப்பா, அதோட கூரிய நகங்களும் அதோட ஆக்ரோஷமும் மிக தத்ரூபமா அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த வடக்கு வாயிலையும் கிழக்கு வாயிலையும் இணைக்க இந்த சுற்று மண்டபம் 28 தூண்கள் இருக்கு. அதுல எல்லாம் பல பல சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா துவார பாலகர்கள், அதற்கப்புறமா மேற்கு பார்த்த நிலையில மகாலட்சுமி சரஸ்வதி சிலைகளும், கிழக்கு பார்த்த நிலையில ராஜராஜேஸ்வரி பத்ரகாளி சிலைகளும் கண்ணை கவரும் வகையில அழகா செதுக்கப்பட்டிருக்கு. கர்ப்ப கிரகத்துக்கு முன்பகுதியில வடக்கு பார்த்து பிரம்மி, சாமுண்டி சிலைகளும் அழகுற அமைக்கப்பட்டிருக்கு. கர்ப்ப கிரகத்தோட கிழக்கு சுவரில் மகேஸ்வரி கௌமாரி சிலைகளும், தெற்கு சுவரில் வராகி சிலையும், மேற்கு சுவரில் வைஷ்ணவி மகேந்திரி சிலையும் பொலிவோடு விளங்குது. கர்ப்ப கிரகத்தின் முன்புறமே வாயில்ல கஜலட்சுமி சிலையும், அதற்கு மேல கொண்டத்து காளியம்மன் சிலையும் அழகுற விளங்கி இருக்குங்க. அம்மா பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இங்க இருக்கிறா. அதற்கப்புறமா ஆலயத்தோட இடது பக்கம் பரந்த வெளி, அதுல ஒரு பெரிய மேடை அடுத்து மிகப்பெரிய ராஜகோபுரம். என்ன நண்பர்களே, இப்பேற்பட்ட ஒரு அருமையான கோவிலை கண்டு பார்க்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதனால தான் அந்த காணொலியை தாங்களும் பயன்பெறணும்னு நான் நினைச்சிருக்கேன். இங்க போறது இல்லை, நினைச்சாலே ஏதாவது திருக்கோயில்களோட கோபுரத்தை பார்த்தாலே நம்மளுக்கு கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தெளிவு, அதாவது நமக்கு மிக பரிச்சயம் இல்லாத இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கோவில்கள் எல்லாம் நம்ம பார்த்தும் கேட்டும் பயன்பெறும் போது பக்தர்களுக்கு அந்த பலன் கூடுதலா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். என்ன நண்பர்களே, வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.